அனைவருக்கும் வணக்கம். இயல் 3 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருக்குறள் பகுதியில். இந்த பகுதியில் வழி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். வழி அறிதல், காலம் அறிதல் அப்படிங்கிற 2 அதிகாரங்களை பார்க்க போகிறோம். இப்போது வழி அறிதல் அப்படின்னா என்ன? வலிமையை அறிதல், தன்னுடைய வலிமையை அறிதல், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வழி அறிதல், வலிமையை அறிதல். யாரோட வலிமை அறியணும்? நம்ம சுற்றியுள்ள முதல்ல நம்மளுடைய வலிமை அறியணும். அதுக்கப்புறம் நம்மை சுற்றியுள்ள சுற்றத்தார் வலிமை அறியணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பகையாளி இருக்காங்களே அவங்களுடைய வலிமை அறியணும். அவங்களுக்கு துணையாக நிற்கிறாங்களே அவங்களுடைய வலிமையும் இதெல்லாம் அறிந்து நம்ம செயல்பட்டோம்னா வாழ்க்கையில் சிறப்புற வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வழி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்கிறாங்களே, வினை வலியும் நாம் செய்யக்கூடிய செயல் வலிமை, அந்த வலிமை இத்தகைய தன் வலியும், தன்னுடைய வலிமை, தனக்கு உடல் வலிமை எப்படி இருக்குது, மன வலிமை எப்படி இருக்குது, தன்னுடைய வலியும். மாற்றான் வலியும், மாற்றான் யாருன்னா பகைவனுடைய வலியும். அதுக்கப்புறம் துணை வலியும், இருவருக்கும் துணை அணிக்கிறாங்க இல்லையா, அவங்க துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? தூக்கி. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல், செயலின் வலிமையும், நாம செய்யக்கூடிய செயலின் வலிமையும். தன் வலிமையும், தன்னுடைய வலிமை, தன்னுடைய மன வலிமை, உடல் வலிமை ரெண்டும். அதுக்கப்புறம் பகைவனின் வலிமை, நம்மள்கிட்ட போட்டி போடுறாங்க இல்லையா அவங்களுடைய வலிமை, அந்த பகைவனின் வலிமை. அதுக்கப்புறம் துணையாளர் வலியும், சீர்தூக்கி செயல்படுக, சீர்தூக்கி பார்க்கணும் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வலிமையெல்லாம் அழிந்ததுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் சண்டை போடப்போம். அந்த காலத்தில் போர் நடக்கும் இல்லையா, வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, இதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இதெல்லாம் நடக்கிற வெச்சி, ஆணியரை கவர்தல் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி அரசர்கள் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல தன்னுடைய வினை செயல் வலிமை என்ன எப்படி இருக்குது, தன்னுடைய படைகள் எப்படி இருக்குது, எதிராளியோட சூழல் எப்படி இருக்குது, இதெல்லாம் அறிந்து ஒற்று ஆராய்தல் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு ஒரு தூதுவன் போவாங்க. அப்போ ஒருவேளை அந்த தூதுவன் அவனுக்கு பாரபட்சம், யாராவது ஒரு ஆளுக்கு பாரபட்சமாக இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம வெல்ல முடியாது இல்லையா. அப்போ அவனுடைய வலிமையை நம்ம அறியணும், இவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. துணையாளர் வலியும், அல்லது இப்போ நம்மளுக்கு துணையாளர்னு யார், இப்போ அரசனுக்கு சண்டை போட்டாலும் மற்ற படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த படை வீரர்களை தான் துணையாளர் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தூது போகிறவங்களை வலிமையும் அறிஞ்சுக்கணும். அவன் ஒரு தலைபட்சமாக சொல்லிட்டா என்ன செய்யறது? இப்போ இந்த மாதிரி நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் அறிந்து கொண்டு அந்த களத்தில் இறங்க வேண்டும். ஒரு போர்க்களத்தில் இறங்கணும். ஒரு போர் வீரன் அப்படிங்கிறவனுக்கு இது முக்கியமானது. ஒரு போர் வீரனுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லாருக்குமே இது பயன்படக்கூடியது. எல்லாரையுமே அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வழி அறிதல், அப்படிங்கிற வலிமையை அறிதல் அப்படிங்கிறது சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமைந்தான் ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அப்படிங்கிறோம். அதாவது அமைந்தான் ஒழுகான், அளவில்லாத என்ன அப்படின்னா, தன்னையே எப்போ பார்த்தாலும் தன்னையே புகழ்ந்து பாடிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அவன் விரைந்து கெடுவான். எப்போ அப்படின்னா, மற்றவர் சொல்லுக்கு கேட்குறதே இல்லை, மற்றவருக்கு ஒத்து போகிறதே இல்லை. அவன் ஏதாவது சொன்னால் அவனோட கருத்துக்கு ஒத்து போகிறதே இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ என் கருத்துக்கு நீ ஒத்து போகலை அப்படின்னு வச்சுக்கவே, அப்போ எப்படி இருக்கும்? எனக்கு சங்கடமாக இருக்கும், உனக்கு சங்கடமாக இருக்கும். அப்போ என்னாகும்? தன்னை பற்றி மட்டுமே பேசக்கூடாது, தன்னை பற்றி மட்டுமே புகழ்ந்து பாடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, விரைந்து அழிவார்கள், விரைந்து கெட்டழிவார்கள் அப்படிங்கிறத இந்த குரட்பா மூலமாக சொல்கிறார். அதாவது மற்றவருடன் ஒத்து போகாதவன் தன் வலிமை அறியாதவன். சரிங்களா? தன்னை பெரிதாக நினைப்பவன் விரைவாக கெடுவான். யார் விரைவாக கெடுவாங்க அப்படின்னா, மற்றவருடன் ஒத்து போகாதவன் அவன் கெட்டு போயிடுவான் வேகமா. மற்றவருடன் ஒத்து போகாதவன், தன் வலிமை அறியாதவன், தன்னுடைய வலிமையை அறியாதவன், தன்னை பெரிதாக நினைப்பவன், இவங்க 3 பேருமே விரைந்து கெட்டு போடுவாங்க. அதான் அமைந்தான் ஒழுகான் அளவறியான். சரிங்களா? தன்னுடைய வலிமையின் அளவை அறியாதவன், தன்னை வியந்தான், தன்னையே வியந்து பாடிக்கொண்டிருப்பவன். இவங்க 3 பேருமே விரைந்து கெட்டொழிவார்கள், விரைந்து கெடும் அப்படின்னு சொல்றாங்க. அமைந்தாங் ஒழுகான்னா நம்ம நடைமுறைக்கு ஒத்து போகாதவன், நம்முடைய சொல்லுக்கு கட்டுப்படாதவன் அமைந்தாங் ஒழுகான் அவன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளவறியான், தன்னுடைய வலிமையை அறியாதவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னை வியந்தான், தன்னை வியந்து பாடிக்கொண்டு இருப்பவன், புகழ் பாடிக்கிட்டு இருப்பாங்களே தன்னை வியந்து வரும் இல்லையா, அந்த அவங்க விரைந்து கெடும். இவங்க மூவருமே விரைந்து கெடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பீலிபை சாக்காடும், பீலிபை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். சரிங்களா. இதில் உங்களுக்கு தெரியும் மயிலிறகு தான் என்றாலும் மயிலிறகு தானே ரொம்ப எளிமையாக இருக்கும் இல்லையா. அப்படி என்றாலுமே அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் ஏற்றிய வண்டியின் அச்சும் முறியும். இது பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறோம். பிரிது மொழிதல் அணி. இது என்ன சார் பிரிது மொழிதல் அணி அப்படின்னா, அதாவது ஒன்றை உவமையை கூறி உவமையத்தை பெற வைப்பது. அப்படி என்ன உவமையை கூறி உவமையத்தை பெற வைக்கிறது? இப்போ இது எப்படின்னா, இப்போ மன்னர் வரி கேட்கிறார் மக்கள்கிட்ட, அளவறிந்து கேட்கணும். அவங்களுடைய முறையறிந்து அளவறிந்து கேட்டால் அது சாத்தியப்படும். இல்லைன்னா அவங்க வருமானத்துக்கு மிகுதியாக வரியை கேட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அது என்ன ஆகும், அவங்க வாழ்க்கை இந்த அச்சாணி இல்லாத தேர் போல முறிந்துவிடும், அச்சாணி இல்லாத தேர் போல அழிந்துவிடும். சரிங்களா. பீலிபை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இப்போ இது அரசன்னு சொல்லலை, அரசன் வரி கேட்பாருன்னு சொல்லலை. ஆனால் எது சொல்லியிருக்காங்க, அளவுக்கு மீறி மெயில் தொகை ஏற்றுனா அச்சு முறிஞ்சிடும். அது மாதிரி அதுபோல் அளவுக்கு மீறி மக்களிடம் திரை, அதாவது வரி கேட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நிலை குலைந்து போயிடும். இது போல் அந்த அச்சாணி முறிந்த தேர் போல நிலை குலைந்து போயிடும். அப்படிங்கிறனால இது பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. ஒன்றை ஓமையை கூறி, ஓமை மட்டும் சொல்லியிருக்காங்க, ஓமை சிறப்பிக்கக்கூடிய பொருள் எதுன்னு தெரியல இல்லையா, அதனால இந்த ஓமை பிரிது மொழிதல் அணி ஆயிற்று அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல் இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு சொல்றோம். அளவறிந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல் இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு. தன்னிடம் உள்ளவற்றின் அளவை அறிந்து வாழாதவனின் வாழ்க்கை உள்ளது போல தோன்றி கெடும். இருக்கிறது மாதிரி இருக்கும், டக்குன்னு இல்லாமல் போயிடும். தன்னிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத அறிந்து கொண்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம், வீட்டுக்கு ஒரு ஆள் விருந்தாளியை கூட்டி வரேன்னா, வீட்டில் மனைவியை கலந்துக்கிறாம நான் ஒரு ஆள் விருந்தாளியை கூட்டி வந்துட்டேன். இருந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டோம், முடிஞ்சிருச்சு. அது நினைக்காம நான் பாட்டு கூட்டி வந்துட்டேன். வீட்டுக்காரம்மா அப்பைக்கு இனிமேல் ஆக்கணும், இப்போ ஆக்கி கொடுத்துடலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர் வந்த போது இல்லை எதுவுமே. இப்போ நம்மள்ட்ட என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத அறியாமல் நான் செஞ்ச தப்பு இருக்கு இல்லையா, அது என்னாகும் அப்படின்னா, இப்படி வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம பேரும் கெட்டு போயிடும், அப்போ விரைந்து நம்ம கெட்டுருவோம். அது மாதிரி அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை. நாம் உதாரணத்துக்கு இதுதான் நம்மளுடைய வருமானம், இதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும். அப்படி இல்லாமல் நம்ம பாட்டுக்கு அவன் அப்படி இருக்கேன், அந்த ரொம்ப பணக்காரனாக இருக்கேன், அவன் அப்படி இருக்கேன், அதே மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்னு நினச்சா நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டக்குன்னு வேகமாக நம்ம அழிந்துருவோம். அதாவது செல்வம் இல்லாமல் வறுமைப்பட்டு அல்லல்பட்டு அவசரப்பட்டு நம்ம அழிஞ்சிருவோம் இல்லையா. அப்போ அளவறிந்து செய்யணும் அப்படிங்கிறார். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல் உள்ளது மாதிரியே இருக்கும், ஆனால் இல்லாகி தோன்றா கெடும், இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தன்னிடம் உள்ளவற்றின் அளவை அறிந்து வாழாதவனின் வாழ்க்கை உள்ளது போல தோன்றி கெடும். இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு தோன்றி கெட்டுவிடும் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் அப்படித்தான் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்காங்க. அதாவது பிறருடைய வாழ்வியல் முறையை பார்த்துட்டு தன்னுடைய வருமானத்தை மறந்துடுவாங்க. வருமானத்தை மறந்துட்டு அவங்க மாதிரியே வாழணும் அப்படின்ட்டு அதாவது ஆசைப்பட்டு அதாவது வாங்கி கொண்டாந்து வச்சுருவாங்க. கடன்பட்டு அங்கே வாங்கி இங்கே வாங்கி, இந்த குழுவெல்லாம் இப்போ வாங்கி கடன் படுறாங்கல்ல, அந்த மாதிரி எங்கேயாவது வாங்கி கடன்பட்டு கொண்டாந்து சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டு நல்லா வாழ்வாங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கடனை கட்டணும், வட்டிக்காரன் நிற்பேன், கடன்காரன் நிற்பாங்க, உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, மன உளைச்சல், இந்த மாதிரி வேகம், அந்த மாதிரி மன உளைச்சல், அப்புறம் சூசைட், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் இல்லையா. அப்போ விரைந்து நம்ம
அழிஞ்சிட போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடியே வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும்னு சொல்லுவாங்க இல்லையா. வருவதற்கு இந்த மாதிரி துன்பங்கள் வருவதற்கு முன்னாடியே என்ன செய்யணும் அப்படின்னா அதை அளவறிந்து நம்ம செயல்படணும். அதான் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடுமா. ஒரு துன்பம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம அதை காத்துக்கணும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம காத்துக்கலாம் அப்படிங்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அதான் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல் இல்லாகி தோன்றா கெடும் அப்படிங்கிறாங்க. தன்னிடம் உள்ளவற்றின் அளவை அறிந்து வாழாதவனின் வாழ்க்கை உள்ளது போல தோன்றி கெடும் அப்படின்னு சொல்லி இந்த வழியறிதல் அப்படிங்கிற திருக்குறளில் சொல்லியிருக்காங்க, அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. வழியறிதல்னா வலிமையை அறிதல், தன் வலிமை, மாற்றான் வலிமை, பகை வலிமை, எல்லாரோட வலிமையும் அறியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் மரத்துலையும் வாசிக்கிற பாருங்க. வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைந்தான் ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அப்படிங்கிறாங்க. பீழுவை சாக்காடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல் இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு சொல்லி இந்த குரட்பாக்களை சொல்லியிருக்காங்க. இதில் பீழுவை சாக்காடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும் அப்படிங்கிற திருக்குறள் இதில் பயின்றவருடைய அணி பெரிது மொழிதல் அணி அப்படிங்கிறோம். பெரிது மொழிதல் அணி அப்படின்னா ஓமையை கூறி ஓமையத்தை பெற வைப்பது அப்படிங்கிறோம். இங்கே ஓமை மட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது அளவுக்கு மீறி மயில் தொகையத்தில் அச்சம் முறிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்ன சொல்லக்கூடிய பொருள் என்ன, அப்படி சொல்ல வரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, அரசன் ஒருவன் வழி அறிந்து, அதாவது மக்களுடைய வலிமை அறிந்து அவன்கிட்ட வரி கேட்கணுமே ஒழிய அதிகமான வரி கேட்டால் என்னாகும், மக்கள் அச்சாணி இல்லாத தேர் போல அழிந்து விடுவார்கள், முறிந்து விடுவார்கள், மனம் முறிந்து விடுவார்கள் அப்படிங்கிறத உள்ளீடாக வைத்த ஒரு பொருள். அதனால இது பெரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, படிச்சுக்கணும். சரிங்களா. அடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காலம் அறிதல் என்ன அப்படின்னா, ஒரு பாடல் கூட சொல்லுவாங்க. ஒரு பாடல், கொட்டுமலை காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரை இசை பாடல் வருது இல்லையா. அந்த பாடல் வரி என்ன சொல்லுது, காலம் அறியாமல் செய்த செயல், துன்பத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைமை. காலம் அறியாமல் நம்ம செய்யக்கூடாது, எதையுமே காலம் அறிந்து செயல்படணும். யாராவது மழை காலத்தில் உப்பு விற்க போக முடியுமா, உப்பு விற்கலாமா, அது செய்யக்கூடாது இல்லையா. அதே மாதிரி காற்று நல்லா அடிக்குது, புயல் காற்று, இப்போ புயல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த புயல் காற்றுல போயிட்டு மாவு பொருளை போய் விற்க முடியுமா, முடியாது. சரிங்களா. காற்று மாவு பொருளாக கொண்டு போயிடும். அப்போ நம்ம போட்ட முதலீடு விரயமாகி போயிடும். அதே மாதிரி மழைக்காலம் அப்படிங்கிற உப்புங்கிறது கரையக்கூடியது, நீரில் கரையக்கூடியதுனால நீரிலே தோன்றி நீரிலே அழியக்கூடிய ஒன்று தான் உப்பு. சரிங்களா. அப்போ உப்பு கரைஞ்சி விடும் அப்படின்னா அந்த மழைக்காலத்தில் அதை கொண்டு போகக்கூடாது. அப்போ காற்றடிக்கும் நேரம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், கொட்டுமலை காலம் உப்பு விற்க போனேன் அப்படின்ட்டு ஒரு பாடல். சரிங்களா. அப்போ அந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலம் அறியாமல் செய்த செயல்னால வரக்கூடிய துன்பத்தை சொல்கிறாங்க. அது மாதிரி இங்கே காலம் அறிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இடம் அறிந்து செயல்பட வேண்டும்ங்கிற மாதிரி காலம் அறிந்தும் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற, காலம் ஒரு முறை காத்திருக்கணும். அந்த காத்திருப்பு, அந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பற்றிய குரட்பாக்கள் அப்படிங்கிறோம். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் அப்படிங்கிறோம். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யன் அப்படிங்கிறோம். இப்போ ஒரு செயலை செய்ய போகிறதுக்கு முன்னாடி அதற்கேற்ற கருவிகள் என்னென்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் அது செய்யக்கூடிய காலம் என்ன அப்படிங்கிறதையும் தேர்ந்தெடுக்கணும். இப்போ 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இல்லையா. உரிய கருவிகளுடன் தக்க காலம் அறிந்து செய்தால் அரிய செயல் என்று ஒன்றும் இல்லை. அரிய செயல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இல்லையா. உதாரணத்துக்கு இப்போ என்ன செய்யலாம், இப்போ நம்ம சோறாக்க போகிறோம். சரிங்களா. மத்தியான நேரம் ஆயிடுச்சு, சோறாக்க போகிறோம். இப்போ சோறாக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்ம இந்த அரிசி, பருப்பு, எண்ணெய், இது மாதிரி எண்ணெய் வேண்டாம், அரிசி, பருப்பு, அரிசி, சோறு தானே ஆக்க போகிறோம். அரிசி,
அடுப்பு, பாத்திரங்கள் இதான் வேணும் இல்லையா? அப்போ இதுக்கு வந்து நம்ம இது இல்லாமல் நம்ம போயிட்டு அரிசியை மட்டும் கொண்டு போயிட்டு எப்படி சோறாக்க முடியும்? அல்லது பாத்திரத்தை மட்டும் கொண்டு போயிட்டு எப்படி செய்ய முடியும்? அப்போ அதற்கேற்ற கருவிகள் என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு போர்க்களத்துக்கு போகிறோம். போர்க்களத்துக்கு போகும்போது என்ன செய்யணும்? அந்த படைக்கருவிகள், வேலு, அம்பு. அந்த காலத்தில் வேலு, அம்பு இதுதான் போர்க்கருவிகளாக இருந்தது. இப்போ தான் துப்பாக்கி. அப்போ ஈட்டியும் வேலும், வில்லும் வாளும் தான் இல்லையா? அப்போ அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த போர்க்களத்தில் நம்ம போராட முடியும். அது இல்லாமல் நம்ம போயிட்டு என்ன ஆகும்? உரிய கருவியுடன் தக்க காலம் அறிந்து செய்யணும். அதை மட்டும் காலம் அறிந்து செய்யணும்னது நம்ம போனவனா போய் வெட்டி சாச்சிட முடியுமா? பகையாளி என்ன செய்யணும்? அசரணும் இல்லைங்க. அவன் ஏமாந்த காலத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அவன் அசையக்கூடிய அந்த அசைவுகளை ஒவ்வொன்றையும் கவனித்து கொண்டு அவன் அசரும் போது அவன் கொஞ்சம் பின்வாங்கும் போது நம்ம முன்னே சென்று வெல்ல வேண்டும். அப்போ காலம் அறிந்து செய்யணும். உரிய கருவிகளுடன் தக்க காலம் அறிந்து செய்தால் அரிய செயல் என்று ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். இந்த ஞாலம்ன்றது உலகம். இந்த உலகத்தையே கருதினாலும் இந்த உலகத்தையே அடையும் நினைச்சாலும் நம்மளுக்கு கைகூடுமா? எப்போ அப்படின்னா காலம் கருதி இடத்தால் செய்யும். காலம் கருதி, இந்த காலம் அரிது அப்படின்னு சொல்லும்போது இந்த பகல் வெல்லும் காகை குக்கை எல்கள் வெல்லும் எந்தற்கு எண்டும் பொழுது இல்லையா? அந்த மாதிரி பொருள்லாம் இதான் காலம் அறிதல் அப்படிங்கிறது. பகல் பொழுதில் வந்து ஆந்தைக்கு கண்ணு தெரியாது, இரவு பொழுதில் அந்த காகத்துக்கு கண்ணு தெரியாது. அப்போ இது ரெண்டுமே ஏற்ற பொழுது அதுக்கு இல்லை. அப்போ பகல் பொழுது ஆந்தைக்கு ஏற்றதில்லை, இரவு பொழுது காகத்திற்கு ஏற்றதில்லை. இப்போ ரெண்டுமே அந்த அந்தந்த நேரத்தில் எது இப்போ பொருத்தம் இல்லாத அந்த காலத்தில் போணுச்சுன்னா ரெண்டுக்குமே வீண் பள்ளி, அதாவது தோல்விகள் நிறைய இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யணும் அப்படிங்கிறார். உரிய காலத்தில் பொருத்தமான இடத்தில் ஒரு செயலை செய்தால் உலகத்தையே பெற கருதினாலும் கிடைத்துவிடும். அப்போ அந்த உலகத்தையே கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் காலம் அறிந்தவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. காலம் அறிந்தால் மட்டும் போதும். காலம் அறிந்து இடமறிந்து செயல்பட்டால் இந்த உலகத்தையே வெல்லலாம் அப்படிங்கிறத. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். உலகத்தை வெல்ல கருதுபவர் கலங்காமல் உரிய காலத்துக்கு காத்திருப்பார். உலகத்தையே வெல்லணும் அப்படின்னு நினச்சினா உடனே வெல்ல முடியாது. அந்த உரிய காலம் முறை காத்திருக்கணும். ஓடு மீன் ஓட உருமீன் வருமுறை வாடி இருக்குமாம் கொக்கு. அப்போ அந்த கொக்கு ஏன்டா ஒத்த காலிலே நிற்குது, ஏன்டா அது தண்ணிலாம் ஓடிக்கிட்டே இருக்குது, மீனும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடையில் தண்ணீர் ஓடுது, மீனும் ஓடுது, ஆனால் அந்த கொக்கு ஒத்த காலில் தான் நிற்குது. ஏன் ஒத்த காலில் நிற்குது? அப்படியே நிற்குது. ஏன் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான உணவு பெரிய உணவாக அது கிடைக்கணும். அப்போ அதுவரை என்ன ஆகுதுன்னா உட்காந்து காத்துட்டே இருக்கான். சின்ன சின்ன மீனெல்லாம் விட்டுட்டு அதுக்கு பெரிய மீனுக்காக காத்திருக்கும். அது மாதிரி அப்போ தான் அதுக்கு தேவையான உணவு, திருப்தியான உணவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அது காத்துக்கிட்டு இருக்கு. உடனே கிடைச்ச மீனை அது கொத்தி திங்கலை. அப்போ ஓடு மீன் ஓட உருமீன், உருவத்தால் பெரிய மீன், உருமீன் வருமுறை வாடி இருக்குமாம் கொக்கு. வாடி இருக்கும்னா என்னதுன்னா அங்கேயே காத்து இருக்கும் அப்படிங்கிறத பொருள் சொல்கிறாங்க. அது மாதிரி காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். உலகத்தையே வெல்ல கருதுபவர் கலங்காமல் உரிய காலத்துக்கு காத்திருப்பார். உரிய காலத்துக்காக காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. எய்தற்கரியது எய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். செய்தற்கரிய செயல் அப்படிங்கிறோம். அதாவது கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்தால் அப்பொழுதே முடிப்பதற்கு அரிய செயலை செய்து முடித்துவிட வேண்டும். வாய்ப்புங்கிறது ஒரு தடவை தான் வரும். அந்த வாய்ப்பை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும். அந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், விரைந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம அத்தனை வர வாய்ப்பு கொடுத்து அதை பயன்படுத்தலை அப்படின்னா அதில் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறார். எய்தற்கரியது எய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் அப்படிங்கிறாங்க. கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்தால் அப்பொழுதே என்னாகும்? முடிப்பதற்கு அரிய செயலை செய்து முடித்து விடுக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த காலம் அறிதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ திருக்குறள் மரத்தையும் பாருங்கள். அறிவினை என்ப உளவு கருவியான் காலம் அறிந்து செயல் அப்படிங்கிறது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செயல், இது மனப்படக்குறள். அதுக்கப்புறம் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். எய்தற்கு அரியது எய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். செய்தற்கு அரிய செயலை செய்து முடித்து விட வேண்டும் வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ பாருங்கள்,
இதுவரை இந்த திருக்குறள் இயல் 3ல் உள்ள அந்த திருக்குறள் அப்படிங்கிற பகுதியில் உள்ள திருக்குறள் பகுதியில் பொருட்பாக்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இதில் உள்ள அணிகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன், படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மனப்பாடக்குறள் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நீங்களாக நோட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க. இனி இந்த இயல் 3 நிறைவுற்ற நிலையில் அடுத்து வந்து இந்த இயல் 3க்கு ஒவ்வொரு இயல்லாம் நம்ம இனிமேல் தேர்வுகள் என்ன நடத்தலாம் அப்படின்றத நான் விருப்பப்படுறேன். தேர்வுகள் நடத்துறதுக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்லேயோ அல்லது இதுலேயோ நான் கொஸ்டின் தர்றேன், அல்லது இங்கே வந்து கூட நான் கொஸ்டின் தருவேன். அதுக்கு நீங்கள் எழுதி வாட்ஸ்அப்லேயே அனுப்பினாலும் சரி அல்லது இங்கே அனுப்பினாலும் சரி, இந்த அட்ரஸுக்கு அனுப்பினாலும் சரி. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.